கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரிகட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டு இருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரிகட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டு இருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை கூறுகிறது. பிரியமானவர்களே, நாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள அழைக்கப்பட்ட ஜனங்கள், நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அழைக்கப்பட்ட ஜனங்கள். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். ஹல்லேலூயா. தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரிகட்டாமல் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் நாம் சரிகட்டக்கூடாது. நமக்கு விரோதமாய் யாராவது தீமை செய்தால், நம்மை துன்பப்படுத்தினால், நம்மை வேதனைப்படுத்தினால் நாம் பதிலுக்கு பதில் செய்யக்கூடாது. வேதம் சொல்கிறது, பழி வாங்குதல் கர்த்தருக்குரியது என்று. நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நமக்கு விரோதமாய் யார் தீமை செய்தாலும், நம்மை துன்பப்படுத்தினாலும், நம்முடைய குடும்பங்களுக்கு விரோதமாய் தீமை செய்தாலும் பதிலுக்கு பதில் நாம் செய்யக்கூடாது. ஏனென்றால் நம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அழைக்கப்பட்ட ஜனங்கள், நம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அழைக்கப்பட்ட ஜனங்கள் என்பதை அறிந்து மற்றவர்கள் நமக்கு விரோதமாய் தீமை செய்தாலும் நாம் சகித்து கொள்ள அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் தீமையை சகிக்கிறவர்களா இருக்க வேண்டும். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. அவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் யார் தீமை செய்தாலும் கர்த்தர் அதை பார்த்து கொள்வார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பதிலுக்கு பதில் ஒரு நாளும் செய்யக்கூடாது. தீமை விட்டு விலகி நன்மை செய்ய வேண்டும். பொல்லாப்பை விட்டு நீங்கிவிட வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே யாராவது நமக்கு விரோதமாய் தீமை செய்தவர்களுக்கு நாம் தீமை செய்கிறோமா? நம்மை அவதூறாய் பேசியவர்களை, நம்மை துன்பப்படுத்தியவர்களுக்கு விரோதமாக நாமும் பதிலுக்கு பதில் செய்கிறோமா? அப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்குமென்றால் அவைகளை விட்டு மனம் திரும்புவோம். அப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடாது. மன்னித்து ஆசீர்வதிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். நம் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள அழைக்கப்பட்ட ஜனங்கள், நம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட காரியங்களுக்கு விலகி வாழ வேண்டும். எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் பொல்லாப்பான காரியங்களை விட்டு நீங்கி நன்மை செய்வோம். சமாதானமான காரியங்களை தேடுவோம். தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ்வோம். ஹல்லேலூயா. வேதத்துல நாம் வாசிக்கிறோம், ரோமர் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள், ஆசீர்வதிக்க வேண்டியது என்று சபியாதிருங்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை கூறுகிறது. பிரியமானவர்களே, நம்மை யார் துன்பப்படுத்துகிறார்களோ அவர்களை நாம் ஆசீர்வதிக்க வேண்டுமாம். ஆசீர்வதிக்க வேண்டியதே என்று சபியாதிருங்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை கூறுகிறது. இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையிலே யாராவது துன்பப்படுத்தினால் உடனே பதிலுக்கு சபித்து விடுவார்கள். நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் மற்றவர்களை ஒருபோதும் சபிக்க கூடாது. உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதிங்கள். பிரியமானவர்களே, நம்மை துன்பப்படுத்துகிறார்களா, நம்மை வேதனைப்படுத்துகிறார்களா, நமக்கு விரோதமாய் மாந்திரகம் செய்கிறார்களா, நமக்கு விரோதமாய் பல காரியங்களை செய்கிறார்களா, அவர்களை ஆசீர்வதித்து ஜெபியுங்கள். கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா. ஆசீர்வதிக்க வேண்டியதே என்று சபியாதிருங்கள். பிரியமானவர்களே, ஒருபோதும் மற்றவர்களை சபிக்காதிருங்கள். நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய நாவினாலே தேவனை துதிக்க நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். தேவ சாயலால் உண்டாக்கப்பட்ட யாரையும் நாம் சபிக்க கூடாது. ஹல்லேலூயா. சபிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை இழந்து போவோம். நம் தேவனுடைய பிள்ளைகள் யாரையும் சபிக்க நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு அனுமதி இல்லை. பிரியமானவர்களே, மற்றவர்களை ஆசீர்வதிக்க நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், மத்தேயு எழுதிய சுவிசேஷ பகுதி 5ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்த காரியம், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள் என்கிறார். பிரியமானவர்களே, சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா?
நம்மை நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபிக்க வேண்டுமா பிரியமானவர்களே? இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்த காரியத்துக்கு கீழ்ப்படிந்தால் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள். நாம் பிதாவுக்கு புத்திரராய் இருப்போம், நம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருப்போம், நாம் அவருடைய ஜனங்களாய் இருக்க வேண்டும். தேவன் நம்மை ஆசீர்வதிக்க அவருடைய பிள்ளைகளாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்படி வாழ்கிறோம்? சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கிறோமா? நமக்கு விரோதமாய் பகையான காரியங்களை தீமைகளை செய்கிறவர்களை ஆசீர்வதிக்கிறோமா? துன்பப்படுத்துகிற ஜனங்களுக்கு ஜெபிக்கிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நாம் ஒருபோதும் பதிலுக்கு பதில் செய்யக்கூடாது, பழி வாங்கக்கூடாது. பழி வாங்குவது கர்த்தருக்குரியது. ஹல்லேலூயா. அவரே பதில் செய்வார். நமக்கு விரோதமாய் தீமையான செய்கிற மனிதர்களை கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். நாம் பொறுமையோடு இருக்க வேண்டும், தீமையை சகிக்க வேண்டும், மற்றவர்களை மன்னிக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். ஒருபோதும் சத்ருவானவனுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவனுக்கு எதிர்த்து நிற்போம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்ப்போம். தீமையான காரியங்களை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டு இருப்போம். கர்த்தர் நம்முடைய குடும்பங்களை அளவில்லாமல் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே அர்ப்பணித்து தாழ்த்தி ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட நம்முடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் கண்ணின்மணி போல எங்களை பாதுகாத்து கிருபையோடு ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி அப்பா. எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறீரே, நன்றி. ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாக்கிறீரே, நன்றி. பிரயாணங்களிலே போகும்போது வரும்போது எங்களை எல்லா ஆபத்துக்கும் விலைக்கு பாதுகாத்தீரே, நன்றி அப்பா. உண்ணவும் உடுக்கவும் தங்குவதற்கு இடம் கொடுத்து எங்களை பாதுகாத்தீரே, நன்றி. இப்பொழுது இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் நம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் இயேசு கிறிஸ்துவின் கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். என் தேவன் தாமே ஒவ்வொரு குடும்பங்களையும் பாதுகாத்து கொள்வீராக. பிள்ளைகள் செய்கிற வேலைகளை ஆசீர்வதிங்கப்பா, தொழில்களை ஆசீர்வதிங்க, வியாபாரங்களை ஆசீர்வதிங்க. என்னென்ன காரியங்கள் செய்கிறார்களோ எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க. நம்முடைய நன்மையினால் நிரப்புங்கப்பா. சத்ரு கொண்டு வருகிற போராட்டங்களுக்கு, பிரச்சனைகளுக்கு, தீமைகளுக்கு விலக்கி பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. ஒவ்வொரு குடும்பங்களையும் கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலைக்காக ஜெபிக்கிறார்களோ, பிள்ளைகள் படிப்புக்கேற்ற நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுங்கப்பா. வேலை காரியங்களில் உள்ள தடைகளை நீக்கி ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே தடைகள் முற்றிலுமாக நீக்கப்பட்டு போவதாக. என் தேவன் தடைகளை நீக்குகிறவர். பிள்ளைகள் வாழ்க்கையில் உள்ள எல்லா தடைகளை நீக்கி ஆசீர்வதிப்பீராக. ரீபா கபரா ஷாக்கரா கதூரி கரதரபலா ரியா கபோர சந்த ரதன கதரபலா ரேபே லெபரே சந்தரோ ராபா கபரா ஷாக்கரா கதூரி கரதரபலா. தடைகள் விலகுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ரீபா ரா ரதன ஹந்தரோ ரிஷேக்கே லாக்கதன ஹந்தரோ ரீபா கே ரேஷேக்கே லாக்கதன ஹந்தரோ. என் தேவன் ஆசீர்வதிங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திருமண காரியங்களுக்காக ஜெபிக்கிறார்களோ ஏற்ற துணையை கொடுங்கப்பா. திருமண காரியங்களுக்கு வேண்டிய எல்லா பண தேவைகளையும் சந்திங்க. என் தேவன் தாமே ஆசீர்வதிப்பீராக. தடைகளை எல்லாம் நீக்கி பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நன்மையை கட்டளையிடுவீராக. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாமல் குழந்தைக்காக காத்திருக்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகள் கர்த்தரால் ஒரு சுதந்திரம், கர்ப்பதின்கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். என் தேவன் ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் வாழ்க்கையில் உள்ள தடைகளை நீக்கி போடுவீராக. ரீபா ரா ஷாக்கா ரதர ஹதரபலா ராபா கபரா சந்த ரதன கதரபலா ரேபே லேதினமாரா சந்தரோ ரீபா கே ரே ஷேகே லாக்கதன ஹதரபலா. ஏசு கிறிஸ்துவின் வெள்ளமில்ல நாமத்தினால தடைகள் முற்றிலுமாக நீக்கப்பட்டு போவதாக. ரீபா கார ஷேகே லாக்கதன ஹந்தரோ ரபா கபரா ஷாக்கா ரதனமாரா ஹதரபலா. ஆவியானவரே நம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். என் தேவன் ஆசீர்வதிங்கப்பா. நம்முடைய கரங்களிலே தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களில் எல்லாம் திக்கற்றவர்களாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையிலே யாருமே இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ என் தேவன் அவர்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நேரே சகாயர். என் தேவன் மாத்திரமே உதவி செய்ய முடியும். பொருளாதார தேவைகளை சந்திங்க, பிள்ளையுடைய படிப்பு காரியங்களை சந்திங்க, பண தேவைகளை சந்திங்க. சூழ்நிலையில எல்லாம் சாதமாக மாற்றி கொடுங்கப்பா. பிள்ளைகள் நினைக்கிறதுக்கும் வேண்டிக் கொள்கிறதுக்கும் மேலான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கட்டளையிடுங்கப்பா. ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும் என்னது போல ஒவ்வொரு குடும்பங்களையும் இப்படி நன்மையும் கிருபையும் தொடரட்டுமாப்பா. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. முற்றிலுமாக தாழ்த்தி ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்திலும் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிங்க. வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்ற வார்த்தையின் பிரகாரம் யாரெல்லாம் பலவீனத்தோடு சோர்வோடு வியாதியோடு கஷ்டப்படுகிறார்களோ எல்லா பலவீனங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீங்க போகட்டும். என் தேவன் சுகமாக்குங்கப்பா, பலப்படுத்துங்க. அப்படியே நன்மையினால் நிரப்புங்க. அப்படியே கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம்.
எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு பிரச்சனையோடு வாழ்கிறார்களோ அந்த குடும்பத்தில் தேவ சமாதானத்தை கொடுங்கப்பா. சிலுவையில் சிந்திய ரத்தத்தினாலே எங்களுக்கு சமாதானத்தை உண்டாக்கியவர். ஒவ்வொரு குடும்பத்திலும் தெய்வீக சமாதானம் ஆளுகை செய்யட்டும். இப்படி நன்மையினால் நிரப்புங்கப்பா. இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரை கொடுங்கப்பா. நல்ல சொப்பன தரிசனங்களை வெளிப்படுத்துங்க. வரப்போகிற காரியங்களை குறித்து எங்களோடு பேசுங்கப்பா. அதிகாலையில் எழுந்து தேவ சமூகத்திலே காத்திருக்க கிருபதாங்க. இப்படியே கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், மரண பயங்கள், இல்லின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள், தீமைகள், விக்னங்கள், ஆபத்துகள் எல்லாவற்றிற்கும் விலைக்கு எங்களை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. இப்படியே ரத்த கோட்டைகளை எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம், சிந்தனை, நினைவுகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்குள்ளே ஒப்பு கொடுக்குறோமாப்பா. நீரே எங்களுக்கு பாதுகாப்பு, நீரே எங்களுக்கு அடைக்கலம், நீரே எங்களுக்கு அரணுமாய் இருக்கிறோம். இந்த சமூகத்திலே தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எங்களை பாதுகாத்து கொள்வீராக, ஆசீர்வதிப்பீராக. இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் அளவில்லாமல் ஆசீர்வதிங்கப்பா. தேவன் அருளியப்ப மினிஸ்ட்ரிக்காக ஜெபிக்கிற கொடுக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பீராக. இப்படி நன்மையினால் நிரப்புங்கப்பா. பிள்ளைகள் என்னென்ன காரியங்களுக்காக ஜெபிக்கிறார்களோ எல்லா தேவைகளும் சந்திங்க. ஜெப விண்ணப்பங்களை அங்கீகரிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக. இப்படியே கரங்களிலே ஒவ்வொரு குடும்பங்களையும் அர்ப்பணித்து தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எல்லா துதி, கன, மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.